everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் சந்தியா சாண்டரி. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். எஸ், நீங்க வந்து மேக்கப் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த என்னென்னலாம் நீங்க பார்க்கணும் ஆன்லைன்ல வாங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண போறோம். பிகாஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம். அந்த மேக்கப் வந்து நல்ல ப்ராடக்டா இருக்கா என்னன்னு வந்து நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்றத ஒரு 5 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்டா சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளுக்கு இன்னும் மோட்டிவேஷனலாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டூ சப்ஸ்கிரைப். ஸோ குவிக்காக இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நானும் கேட்டுன்னு வந்து ஒரே மாதிரி இருக்கும். நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே, அது வந்து ரொம்ப பேடாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், இப்போ வாங்க நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, செக் த நியூ ரிவ்யூஸ். என்னடா இது ரிவ்யூ செக் பண்றது நார்மலான விஷயம் தானே அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது கிடையாது. நான் சொல்றது நியூ ரிவ்யூஸ். இதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அது கீழே போய் நம்ம ரிவ்யூஸ் பார்ப்போம். பட் எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்னன்னா அதுல மேல இருக்கிற ஃபியூ ரிவ்யூஸ் மட்டும் பாத்துருவோம். ஸோ இந்த நியூ ரிவ்யூஸ்ல ஆக்சுவலி 2-3 திங்ஸ் வந்து அடங்கி இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஷேடு வந்து மேபி சேஞ்ச் ஆகலாம். ஸோ 2 years ஒன்ஸ் ஆர் 1 year ஒன்ஸ் வந்து சேம் நேம்ல நம்மளுக்கு வந்து ஷேட் லைட்டா வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வெட் அண்ட் வைல்ட்ல கிவ் மீ மோகா அப்படின்ற ஒரு ஷேட் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த ஷேட் பாத்தீங்கன்னா ஒரு 2 years பிஃபோர் வந்து ஒரு மாதிரி டார்க் பிங்க் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இப்போதோட ஷேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து நிறைய பேர் நோட் பண்ணிருக்கலாம், சில பேர் பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ நீங்க வந்து ஜென்ரலா ரிவ்யூஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேட் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ புது ஃபார்முலேஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நியூ ரிவ்யூஸை வந்து ஃபில்டர் செக்ஷன்ல போய் நீங்க மாத்திட்டு இந்த மாதிரி நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்சல்யூட்டா என்ன இருக்கு, இப்போ வந்து என்ன ஷேட் மாதிரி இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க நைக்கா விட்டுருங்க. சப்போஸ் நீங்க அமேசான் எடுத்துக்கிறீங்க, அமேசான்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா சிட்டி வைஸ் வந்து சில பேருக்கு நல்லா போகும், சில பேருக்கு நல்லா போகாது. இது நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கவங்களுக்கு, பெங்களூர்ல இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கேன். இல்லை வேற ஏதாவது ஸ்டீல்ல பார்க்கும்போது சில பேருக்கு வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் போயிருக்காது. ஸோ சிட்டி வைஸ் வந்து மேபி அந்த பிரான்ச்ல அந்த குடோன்ல அவங்க ஸ்டோர் பண்றது அது கூட மேபி எஃபெக்ட் ஆகலாம். ஸோ கண்டிப்பா இந்த ரிவ்யூஸ்ல வந்து அமேசான்ல பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி வைஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அதை கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நியூ ரிவ்யூஸ்ல ஹெல்ப் ஆகும். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமானது எக்ஸ்பைரி டேட். எஸ் கைஸ், எக்ஸ்பைரி டேட் யூஸ்வலா வந்து நிறைய பேர் வந்து செக் பண்ண மாட்டாங்க. பட் இட் இஸ் அ மஸ்ட். மெயினா வந்து இந்த எக்ஸ்பைரி டேட் சேல் டைம்ல நீங்க செக் பண்ணி ஆகணும். சேல்ல வந்து செம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, 50% ஆஃப், 60% ஆஃபர். சம்டைம்ஸ் இட் வில் பி ரியலி வேலிட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் சம்டைம்ஸ் அந்த 50% ஆஃப் என்னன்னு நீங்க கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்பதான் தெரியும் அது வந்து இன்னொரு 6 monthsல 4 monthsல இருந்து எக்ஸ்பைரி ஆக போற ப்ராடக்டா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்குறது ரியலி வந்து நம்ம கொடுக்குற மணிக்கு வந்து அது ஒர்த் இட் இல்லை. மோஸ்ட் ப்ராபப்ளி எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு வாங்கியே தீரணும் அப்படின்னா அது தனி டிபார்ட்மெண்ட். பட் ஜென்ரலாக நம்ம எல்லாரும் வாங்குறது அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 years யூஸ் பண்றதுக்காக நம்ம வாங்குவோம். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்பைரி டேட் எப்படி செக் பண்றது தெரியல அப்படின்னு நான் இப்போ சொல்றேன். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வந்து அடுத்த பாயிண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், எக்ஸ்பைரி டேட் எப்படி செக் பண்ணணும்னா நைக்கால நீங்க இப்படி பார்க்கும்போது ப்ராடக்ட்டுக்கு கீழே நீங்க ஸ்வைப் பண்ணுங்க அப்படின்னா ப்ராடக்டோட டீடைல்ஸ் இருக்கும். இங்க தான் ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், இன்கிரீடியன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு லாஸ்ட்ல நீங்க பாக்குற மாதிரி இங்கதான் வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அமேசான்ல பாத்தீங்க அப்படின்னா டெலிவரி டேஸ் ஆர் எந்த சிட்டில டெலிவரி உங்க ஹோம் அட்ரஸ் கிட்ட காட்டும் இல்லையா, அங்க வந்து என்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் 90% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சில ப்ராடக்ட்ஸ் 1 or 2 ப்ராடக்ட்ஸ்க்கு இல்லை, அது ஏன் தெரியல. பிஃபோர் வந்து சுத்தமா இல்லாமல் இருந்துச்சு, பட் இப்போ வந்து அந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்ததான் ஒரு சின்ன ட்ரிக் கூட வச்சுக்கோங்க, எப்படி நீங்க கம்மி பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இது வந்து ஒர்க் ஆகலாம். என்ன அப்படின்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா அது விஷ்லிஸ்ட்ல போடுறதுக்கு பதிலா ஆட் டு கார்ட்னு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா ஒரு ரேட் வந்து குறையும், மோஸ்ட்லி வந்து குறையும். நான் பார்த்த வரைக்கும் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சம்டைம்ஸ் வந்து கூப்பன்ஸ் கூட கொடுப்பாங்க. அதுவும் ஒன்று. இன்னொன்று என்னங்களா, மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே வாங்காம நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா ஒரு 1 week வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த ஏர்ஜ்ல வந்து வாங்கிடுவோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலயும் வந்து செக் பண்ணுங்க எப்படி இருக்கு பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ரேட் குறையும். அண்ட் நைக்கா நான் பார்த்த வரைக்கும் விஷ்லிஸ்ட்ல போடும்போது கூட கொஞ்சம் வந்து பிரைஸ் குறையிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் அதர்வைஸ் வந்து கார்ட்ல போடும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற ஆஃபர்ஸ் வந்து வர மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஷேட். வந்து நீங்க வந்து பார்க்கலாம், நான் ஷேட் பார்த்து தான் போவேன் அப்படின்னா
இட்ஸ் ஃபைன் அண்ட் குட். பட் என்னன்னா ஷேட் நீங்க நிறைய வந்து லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரொம்ப ஃபேரான பீப்புளோட வீடியோஸ் தான் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்க ஸ்கின் டோனுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறவங்களோட ஸ்வாட்சஸ் வந்து நீங்க கண்டிப்பா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா அந்த ஷேட் வந்து எப்படி இருக்கும்னு தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேர் ஸ்கின் பீப்புளுக்கு மேபி அந்த ஒரு பர்டிகுலர் ஷேட் லைட் ஷேட் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு மேபி டார்க்கா இருக்கலாம். பட் நமக்கு அது பார்க்கும்போது ரொம்ப வாஷ் அவுட் ஆகிற மாதிரி இருக்கலாம். நானும் வந்து அப்படி சில ஷேட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஜென்ரலா ஒரு ஷேட்ஸ் மட்டும் பார்க்காம நீங்க ரிவ்யூஸ் பார்க்கும்போது உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா பை பண்ணுங்க. ஏன் ஸ்கின் டோன்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னோட லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸ் நீங்க பார்க்கலாம். நான் வந்து இனிமேல் ரெகுலரா அப்லோட் பண்ணுவேன். ஆல்ரெடி சில வீடியோஸ் கூட நான் அப்லோட் பண்ணிருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, நீங்க இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. சில பேர் இது பண்ணுவாங்க, சில பேர் வந்து அந்த ஆஃபர் எக்ஸைட்மெண்ட்ல வாங்கிருவோம். பட் என்னன்னா நீங்க ரெகுலரா வந்து ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். இந்த ப்ராடக்ட் வந்து எப்பவுமே இந்த பிரைஸ் தான் விற்கிறாங்க, இல்ல இப்பதான் வந்து நிஜமாலே இந்த பிரைஸோட அந்த ப்ராடக்டோட பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். நீங்க வந்து ப்ரௌசரை செக் பண்றீங்கன்னா அமேசான்ல வந்து கீப்பா இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வேற ஒரு ஆப் கூட இருக்கு, நான் தெரிஞ்சா இங்க கொடுக்குறேன். ஸோ அந்த ஆப்ல வந்து பிரைஸ் ஹிஸ்டரியே காட்டும். ஸோ வந்து எவ்வளோ வந்து இது யூஸ்வல் ப்ரைஸ் இருக்கு, வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு. சம்டைம்ஸ் வந்து பர்சன்டேஜ் கூட அக்யூரேசி தரும். இன்னும் வந்து ஒரு 10 daysல வந்து எவ்வளோ % குறைய வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது மேபி உங்களுக்கு வந்து சம் அமௌண்ட் குறையலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிராவல், மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வரும். ஸோ உங்களுக்கு வேற சஜஷன்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யர் கமெண்ட்ஸ் and meet you in another video. Thank you. Bye.